வருகின்ற 25ஆம் தேதி திருப்பூரை அலறவிடப் போகும் அதிமுக. எடப்பாடி திடீர் அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மக்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் முதலாளாக குரல் கொடுப்பது எதிர்கட்சியாகத்தான் இருந்து கொண்டு இப்ப ஆளும் கட்சியில் இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளும் கட்சியின் மூலமாக தினம் என்னென்ன பிரச்சனைகள் நடக்கிறது, தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறது, அதுவும் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை பிரச்சனைகள் தினம் எப்படி அரங்கேறி கொண்டிருக்கிறது என தமிழக மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சி காலத்திலே எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறது தமிழகம். இதே இதற்கு முன்பாக 4.5 ஆண்டு ஆட்சி காலம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். அந்த நேரத்திலே தமிழகம் எப்படி இருந்தது, இக்கட்டான கொரோனா காலகட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளித்துக் கொண்டு வந்தார். இன்று கடனிலே தமிழகம் முதலிடத்திலே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நவம்பர் 25ஆம் தேதி திருப்பூரிலே மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்ல. நவம்பர் 25ஆம் தேதி திருப்பூரில் அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். திருப்பூர் மாநகராட்சி முழுவதும் குப்பைகள் அள்ளப்படாமல் சுகாதார சீர்கேட்டால் அவதியுறும் நிலை இருக்கிறது. செயல்படாமல் இருக்கும் திருப்பூர் மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிகளில் ஈடுபட்டு வரும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களை திமுக மிரட்டி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதை திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் வேடிக்கை பார்ப்பதையும் கண்டித்து இதற்கு காரணமாக திமுக அரசையும் கண்டித்து நவம்பர் 25ஆம் தேதி திருப்பூரில் உள்ள குமரன் சிலை அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பூரில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள், அதே போல தமிழக மக்கள் என அனைவரும் கலந்து கொண்ட வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஆளும் கட்சிக்கு எதிராக, அதுவும் அதிமுக ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு பிரச்சனை என்றால் கண்டிப்பாக குரல் கொடுப்பதிலே முக்கிய இடத்திலே இருக்கிறது அதிமுக அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப சமீபத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பூரா மையப்படுத்தி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்திலே அதிமுகவுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அதிமுகவுடைய குரல் என்பது மக்கள், அதுவும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு முதலாளாக குரல் கொடுக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்கும். தான் திமுகவை கண்டித்து வருகின்ற 25ஆம் தேதி திருப்பூரிலே பாத்தீங்க அப்படின்னா மிக கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற இருப்பதாக அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிரடியான அறிவிப்புகளையும் கொடுத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், அதிமுகவிற்கு மிகப்பெரிய நல்லதொரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதும் கொள்ளாததும் அதிமுகவுடைய கையில் தான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதிமுக தொண்டர்கள் கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் களத்திலே இறங்கி வேலை பார்த்தால் இந்த காலம் மட்டுமல்ல எந்த காலத்திலும் அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்ல அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.